இந்திய தேசத்தின் பாதுகாவலனே எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே பார் போற்றும் தலைவா பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய். இந்த கூட்டம் தேவையற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்குது. NDTV ரிப்போர்ட்டரை ஒரே அல்சாட்டியம் பண்ணதெல்லாம் பார்த்தோம், நம்ம சோசியல் மீடியாவில் இன்னமும் பரவிட்டு இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு கூட்டம்? விஜய் பின்னாடி இருக்கிற இந்த கூட்டம் இது அரசியல் படுத்தப்பட முடியுமா? இந்த கூட்டத்தை ஏர்போர்ட்டுக்குள்ளே வேனில் பூந்தவர் மரக்கலையில் போய் தான் வெளியே வர்றார். திட்டமிட்டு திருச்சி நகரம் மரக்கடை டு ஏர்போர்ட் கூட்டம் ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் விஜயினுடைய விருப்பம், ஆலோசகர்களுடைய விருப்பம். NDTV ரிப்போர்ட்டில் தாவேக்கா கொடிய கையில் கொடுத்துருப்பான், கொஞ்சம் வேலை நல்ல புடியா கையில் அவன் நம்ம மாதிரி அப்பாவி ரிப்போர்ட்ரு அவங்ககிட்ட NDTV ரிப்போர்ட்டர்கிட்ட தாவேக்கா கொடி, விஜய் இந்த பக்கம் விஜய் கட் அவுட்ரு, நடுவில் அந்த துண்டு இப்படி தான் நீங்க பேசணும். ஒரு செய்தியாளனை எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் எப்படி இருப்பான்? வட இந்தியாவில் பூரான் காரி துப்புறான். ஏடா காட்டு முராண்டி கூட்டமா, ரசிகர் கூட்டமா, எப்படி ஆட்சியை பிடிக்க போறானுங்க? அப்போ ஆட்சியை பிடிச்சவன் இப்படி தான் இருப்பான், பிடிக்க போறவன் இப்படி தான் இருக்கான். மக்கள் கேட்கறானு இல்லையா? விஜயகாந்தனுடைய தில்லில் 10% கூட இல்லை, விஜய்க்கு 10% கூட இல்லை. விஜயகாந்துடைய தில்ல நீங்கள் மதிக்கணும். எங்கே? சட்டசபையில் நான் நேராக பார்த்தவன். செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம். நீங்கள் 5 வருடம் கழிச்சு நம்மளோட இருக்க தான் போகிறோம். ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒன்றும் போய் சேர மாட்டோம். சரி, விஜயுடைய கதியை பாருங்க. விஜயகாந்துடைய கதி என்ன கதை? 0.5% 1% ஓட்டுக்கு மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள். கொள்கை தெரியலன்ற விமர்சனத்தை ஆழமா வைக்கிறோம்ல அவங்க அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய அரசியல் எல்லாமும் விஜய். டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் எல்லாமுமே அப்படின்னு நிக்கிறாங்க. எம்ஜிஆர் தான் எல்லாமே நின்னாங்கல்ல ஒரு கூட்டம், ஆமாவா? கலைஞர் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு கூட்டம் நின்னாங்களா இல்லையா? இப்ப ஏன்டா பூத்து வரைக்கும் விடுறீங்க? எங்க பூத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் கூட்டம் 50,000 1 லட்சம் 50,000 1 லட்சம். எங்க? கரூர் மாவட்டத்தில் இருக்கிற விஜய் ரசிகர் மன்றம் பூரா இந்த வருஷம் விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாடி கூத்து குடி கும்மாளமா. யார் பணம்? செந்தில் பாலாஜி பணம். விஜய்க்கான வீரியமே இல்லை. எம்ஜிஆர் இருந்த வீரியம், கருணாநிதி இருந்த வீரியம், ஜெயலலிதா இருந்த வீரியம், விஜயகாந்த் இருந்த வீரியம் விஜய்கிட்ட 0.5% கூட இல்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அவருடைய மக்கள் பயணம் வார இறுதி நாட்கள், குறிப்பா சனிக்கிழமை மட்டுமே பயணம்னு அந்த ஷெட்யூல், அந்த அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி திருச்சியில தொடங்கினாரு. தொடங்கிய அந்த ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த திருச்சி ஏர்போர்ட் டு மரக்கடை அந்த பயணம் ஒரு 8 கிலோமீட்டர் பயணத்துக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு அரியலூர், பெரம்பலூர் சைடெல்லாம் வரும்போது ராத்திரி 12:30 1 மணி ஆயிருக்குது. பேசாமலே சில இடங்கள்ல தவிர்த்திருக்கார். எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு மத்தியில அவருடைய வாகனம் நீந்தி கொண்டுதான் பயணிக்கிறது. அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் கூட்டம்ன்றது பெரிய அளவுக்கு விமர்சன பார்வை தான் வைக்கிறாங்க. ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய். இந்த கூட்டம் தேவையற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்குது. NDTV ரிப்போர்ட்டரை ஒரே அல்சாட்டியம் பண்ணதெல்லாம் பார்த்தோம், நம்ம சோசியல் மீடியாவில் இன்னமும் பரவிட்டு இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு கூட்டம்? விஜய் பின்னாடி இருக்கிற இந்த கூட்டம் இது அரசியல் படுத்தப்பட முடியுமா? இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல அவருடைய அந்த பயணத்தை, மக்கள் பயணம், அதன் ஊடாலாக நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த சனிக்கிழமை பயணம் என்பது நீங்க கடலூர் சந்திரசேகர் சனி உடைய பார்வை உக்கிரமாக இருக்கிறது. சனி பகவான் விஜய் மீது கோபமாக இருக்கிறார்.
என்ன ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், அந்த கோபத்தை தவிர்ப்பதற்காக ம். சனிக்கிழமை அன்று நீங்கள் மக்களை சந்திங்க. கடலூர் சந்திரசேகர் கடலூர் ஜோதிடர். ஆமாம், அவரை குண்டாசில் தூக்கி போட்டால் சார் சட்டம் ஒழுங்கு சரியாக வந்துடும். ஏன்னா ஏர்போர்ட் அவர் விஜய் வர்றாரு, திருச்சி ஏர்போர்ட்டு சனிக்கிழமை. ஒரு 10 மாவட்டங்கள், சிவகங்கை, பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல், தஞ்சாவூர், இப்படி பக்கத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்கள்லையும் 100 பஸ் இவர்களே பணம் கொடுத்து கொண்டு வந்து இறக்கப்பட்ட கூட்டம். எங்க ஏர்போர்ட்ல இறக்கி விட்டு போயிருக்கான். இது மாநில உளவுத்துறைக்கு அத்தனை தகவல்களும் தெரியும். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகணும்னா எம்ஜிஆர் படம் அந்த வேனில் இருக்குது. எம்ஜிஆர் ஏர்போர்ட்லேயே மேலே ஏறிடுவார். சரி, கை காமிச்சிட்டு தான் எது வரைக்கும் போவார், மக்கள் கூடத்தில் நீந்தி போவார். ஆனால் விஜயும் அப்படிதான் சார் போனாரு. விஜயும் அப்படிதான் போனாரு. ஆனால் அவர் வெளியே தலை காட்டக்கூடாது, போலீஸ் உத்தரவு. கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள் எல்லாம் போடப்பட்டது. அத்தனை நிபந்தனைகளையும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அவர் ஏன் வெளியே கையசைக்கலையோ, அதே போல் மைக்க பிடிச்சி யாரும் கூட்டமெல்லாம் கொஞ்சம் வழிமறிக்காமல் இருங்க, அதே போல் நீங்கள்லாம் கொஞ்சம் விலகுனீங்கன்னா தான் நான் போய் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு போக முடியும் அப்படின்றத கூட அவரால் சொல்ல முடியாத ஒரு கையேறு நிலையில் இருந்ததாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது சினிமாக்காரர்கள் எப்பவுமே அனைத்துமே செயற்கையாக உருவாக்குவார்கள். அதான் சினிமா. நீங்கள் இந்த நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வேனில் பூந்தவர் மரக்கலையில் போய் தான் வெளியே வர்றார். திட்டமிட்டு திருச்சி நகரம் மரக்கடை டு ஏர்போர்ட்டு கூட்டம் ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்பது தான் விஜயனுடைய விருப்பம், ஆலோசகருடைய விருப்பம், புஷி ஆனந்துடைய விருப்பம், கடலூர் சந்திரசேகருடைய விருப்பம். இது செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. இது நீங்கள் எம்ஜிஆர்னா எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா எப்படி இருக்குன்னு பாருங்க. காது கேளாதோர் பள்ளி, கண் தெரியாதோர் பள்ளி, வடபள்ளியில் அவ்வளோ பெரிய சொத்து. மாம்பழத்தில் எம்ஜிஆர் பள்ளிக்கூடம் பார்த்தீங்களா? எங்கே திரும்பினாலும் நீங்கள் எய்டடு ஸ்கூலு எம்ஜிஆர் பேரில் இன்னும் நடக்குது. சொத்துக்களை பூரா யாருக்கெல்லாம் எழுதி வைக்கல. எம்ஜிஆர் படத்தை போட்ட விஜய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துகிறார். அங்கே என்ன ஃபீஸ் தெரியுமா? லட்சக்கணக்கான ரூபா. எதுக்கு? கல்வி கட்டணம். ஏழை பாலைகளை அவர் நடத்தலை, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். சரி, அப்போது மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அதிகாரம் பயன்படுமே தவிர எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கொண்ட நீங்கள் எம்ஜிஆரை போல இருக்கவே இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 72ல் பல பேர் அந்த கட்சிக்கு வந்தாங்க. எஸ்டி சோமசுந்தரம் வந்தார், ஆரம் வீரப்பன் இருந்து வழிகாட்டினார், ராஜாராம் வந்தார். இப்படி பல திமுகவை உடைத்து கொண்டு பல தலைவர்கள் வந்தாங்க. அதனால தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடிஞ்சது. இப்போது உங்களிடம் இருக்கக்கூடிய நபர் யார்? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல், ராஜ்மோகன், ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க நீ பேசுகிற பொழுது அட்டென்ஷன் நிற்கக்கூடிய அடிமைகள். இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி இந்த ஆட்சியை பிடிக்க முடியும்? விஜயகாந்த் இப்படி தான் ஆட்சியை பிடிப்பதற்கு பண்டூட்டி கூட வந்தார். ராமதாஸிடமிருந்து வெளியேறி பண்டூட்டி தான் ஆலோசகர். பண்டூட்டி ராமச்சந்திரன். கம்யூனிஸ்டுகள் போய் கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் காத்து கிடந்தார்கள் கூட்டணி வைப்பதற்காக. வைகோ போனார். இப்படி பல பேர் விஜயகாந்த்கிட்ட போனாங்க. இதெல்லாம் கடந்த கால அரசியல் அனுபவங்கள். இப்போ விஜய்கிட்ட கணக்கு பிள்ளை வேலைக்கு வந்த வெங்கட்ராமன் ஒரு ஆலோசகர், அவர் ஒரு பொருளாளர். சபரீசனுடைய நண்பராக இருந்து சபரீசனோடே பயணம் செய்து பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். மாமா பல கோடிக்கு பல வழக்குகளுக்கு சொந்தக்காரர், லாட்ரி மார்ட்டின். இவர் உனக்கு என்ன அரசியல் ஆலோசனை சொல்லிடுவார். திருமாவளவன்கிட்ட போனார், அங்கே விரட்டப்பட்டு அடைக்கலமான இடம் இப்போ விஜய். புஷியை தாண்டி ஆதவர்ஜினாவே போக முடியல, அப்படி நிறுத்தா இருக்கணும். இப்படி அரோபிய அடிமைகளை போல கொஞ்சம் ஆலோசகரை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சாதாரண நீங்கள் பேசுவதை மக்கள் கேட்கக்கூடிய அந்த ஒளி சவுண்ட் ஸ்பீக்கரை கூட
சரி செய்ய முடியல. இது எல்லாமே ஒரு பிரம்மை அதாவது கட்டமைக்கப்படுகிறதே தவிர சரி நீங்கள் போனீங்க எங்கே திருச்சிக்கு, திருச்சியில் திமுக வந்து நேரு மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கான். நேருடைய வாக்கு தான் அதிமுக போகுது. மரியம் பிச்சைன்னு ஒரு மறைந்த ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மிக சாதாரண தள்ளு வண்டியில் காய்கறி வித்தவர். ஜெயலலிதாவுடைய அந்த ரெட்டை இலை சின்ன மரியம் பிச்சை அமைச்சராக்கியது ஜெயலலிதா. 2011 அவர் பதவியேற்பு விழா முடிஞ்சிட்டு போகும்போது ரிட்டர்ன் ஆக்சிடென்ட். பதவியேற்பு முடிஞ்சு சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னை வருகிற போது பாடலூரில் விபத்து. அப்போ ஜெயலலிதாவால் யாரை உருவாக்க முடிஞ்சது? நேருவுக்கு எதிராக மரியம் பிச்சை. இப்படி நீங்கள் திருச்சிக்கு போனீங்க, நேருவுடைய சொத்து மதிப்பை பற்றி பேசியிருந்தீங்கன்னா 15 நாள் திருச்சாக செய்தி. இல்லை சார், அந்த ஆடியோ சரியாக கேட்கல. இருந்தாலும் அவர் வந்து அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் தான், லோக்கல் இஷ்யூ தான் மையப்படுத்தி பேசினாரு அப்படின்றது தான் செய்தி. நாளாந்தர 500 ரூபாய்க்கு நாளாந்தர பேச்சாளர் பேசுவதை போல பேசுவது விஜய் பேசுவது வித்தியாசம் இல்லையா? நேருவுடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி. இந்த டிவி ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ், காவேரி மருத்துவமனை, ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் லால்குடியில், இன்னைக்கு உள்ளாட்சியில் திருச்சியிலே சொல்கிறான் 11.5 கோடிக்கு தெருவிளக்கு கான்ட்ராக்ட். ஒரு விளக்குன்னு 25,000 செய்தி வருது. அப்போ இதுதான் செய்தி புள்ளி விவரங்கள். எம்ஜிஆர் அப்படி தான் பேசுவார். சரி, எம்ஜிஆர் போய் பேசிட்டு வந்தா அது வழக்காக மாறும். திருப்பூர் துரைசாமி பற்றி பேசி வழக்காக மாறியது. நீ உனக்கு எழுதி கொடுத்தவனுக்கும் தெம்பு இல்லை, பேசுகிற உனக்கும் தெம்பு இல்லை சார். திருச்சின்னு ஒன்னே பெரியாரை நினைவுபடுத்தி பேசுறாரு, உச்சி பிள்ளையாரை நினைவுபடுத்தி பேசுறாரு, எல்லாத்தையுமே சொல்றாரு. அங்க பெரிய ஆக்ரோஷமான கூட்டம் சார். அந்த கூட்டம் கண்மூடித்தனமான கூட்டமா இருக்குது. அது நாளைக்கு ஒவ்வொன்றுமே வாக்குகளா மாறக்கூடிய கூட்டம் தானே அது? இல்லைங்க, இப்போ இந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா? அரசியல் படுத்தப்பட போற கூட்டம் இது. இல்ல, நீங்க இத வந்து அரசியலா மாத்த போறாரு. வரலாறு பூரா 25 வயசு கீழே தான். 25 வயசுக்கு கீழே அரசியல் மயப்படுத்த எப்ப பட போறீங்க? அடுத்த 10 வருஷம். இப்போ ஒரு நாள் அவங்க கத்துக்கிறாங்க. எங்க கத்துக்கிறாங்க? NDTV ரிப்போர்ட்ல அவங்க தாவேக்கா கொடிய கையில கொடுத்துருப்பான். கொஞ்சம் வேலை நல்ல புடியா கையில அவன் நம்ம மாதிரி அப்பாவி ரிப்போர்ட்ரு அவங்ககிட்ட NDTV ரிப்போர்ட்டர்கிட்ட தாவேக்கா கொடி, விஜய் இந்த பக்கம் விஜய் கட் அவுட்ரு, நடுவில் அந்த துண்டு போய் இப்படி தாயா நீங்க பேசணும். தொலைச்சிடும் 10 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்ட அவன் என்ன பண்ணுவான்? நிருபர். இதாங்க அரசியல் மையப்படுத்த கூட்டம். வட இந்தியாவில் பூரா காரி துப்புறான். ஏடா காட்டு முராண்டி கூட்டமாக, ரசிகர் கூட்டமாக எப்படி ஆட்சியை பிடிக்க போகிறானுங்க? அப்போ ஆட்சியை பிடிச்சவன் இப்படி தான் இருப்பான், பிடிக்க போகிறவன் இப்படி தான் இருக்கான். மக்கள் கேட்குறானா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழர்களையும் துப்புறான். அது அரசியலே தெரியாத ஒரு காட்டு முராண்டி கூட்டம், பார்பேரியன்ஸுங்கிறான். 24 வயசுல லிபியாவினுடைய அதிபரானார் கடாபி. 24 வயசுல மன்னர் கடாபி. அப்போ 24 வயசுல அமெரிக்காவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கடாபி அந்த நாட்டினுடைய அதிபர். இது மாதிரி இப்போ 24 வயசு இளைஞன் என்ன பண்றான்? டான்ஸ் ஆடிட்டு விஜய் கூடிய NDTV கழுத்தில் போட்டான். இன்னொரு பக்கம் விஜய் கட் அவுட்ரு இல்லை, விஜய் திரிஷாவும் நடித்த கட் அவுட் இருந்து டேய் இதை கையில் பிடிச்சிக்கியா, என் தலைவன் தலைவி பிடிச்சிக்கா கட் அவுட்ற. அவன் இப்போ நிறுவரு பாவம் என்ன பண்ணுவான்? பின்னாடி ஏதாவது தள்ளிக்கிள்ளி விட்டுருவான்னு பிடித்தாலும் ஆச்சரியப்படுறது. அப்போ இதாக அரசியல் மையப்படுத்தப்பட்டது. ஒரு செய்தியாளனை எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் எப்படி இருப்பான்? இல்லை சார், அது ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் ஒருத்தருடைய இந்த செயல்னாலேயே ஒட்டுமொத்த கூட்டமுமே இப்படி இருக்குன்னு நம்ம அப்படிதான் இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே. ஒருத்தர் ஓடி போய் விஜய் பார்க்க போறான், பவுன்சர் தூக்கி அப்படி கட்டாசரா பார்த்தோமா இல்லையா? ரேம்ப் வாக்கில் இதாங்க இல்லை இத்தனைக்கு எவனை ஏறிடுவான்னு கிரீஷை தடவை வைக்கிறான். நல்ல வேலை, கிரீஷை தடவை வச்சு கிரீஷில் வழுக்கி ஏறுறான். வழுக்கு பானை ஏறுவான்ல, வழுக்கு மரத்தில் பானை உடைக்கிற வழுக்கு, அதெல்லாம் அவ்வளோ பேருக்கு வந்திருக்கான். அப்போது இதான் அரசியல் மையப்படுத்த கூட்டம். இங்கே எவ்வளவு தேவை இருக்குது அரசியலுக்கு. திமுக மீது அதிமுக மீது வெறுப்பு, திராவிட இயக்க வெறுப்பு அரசியல் தான் தமிழக வெற்றி கழகமாக மாற்றிச்சு. இல்லைன்னா திராவிட வெற்றி கழகமாக இருந்திருக்கு. இல்லை சார், இது அரசியல் படுத்தப்பட வேண்டிய கூட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனாலும் அரசியல் தெரியலன்றீங்க. ஆனாலும் ஒரு பெரும் கூட்டம் விஜயை நோக்கி வருது இல்லை? இந்த கூட்டம் வந்து இது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கல்ல, அப்படிதானே தெரியும். அதாவது
பஸ்ஸு 100 பஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். சார் இது கூட்டி வந்த கூட்டம் இல்ல நீங்க இது இல்ல நீங்க காசு ₹1 காசு கொடுக்காத வந்து கூட்டம் இல்ல அப்படி இல்ல 100 பஸ் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டம் தான் நேர ஏர்போர்ட்ல வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஏர்போர்ட்ல இது திருச்சியில சேர்ந்த கூட்டம் இல்ல, திருச்சியில திருச்சி சுத்தி நாமக்கல் அந்த ஏரியா கரூர் அதெல்லாம் கரூர் நாமக்கல் இருந்து 100 பஸ் எங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. திருச்சி நகரத்தில் இந்த கூட்டம் இல்ல, இந்த கூட்டம் பூரா பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்த கூட்டம். திருச்சியில நீங்க 1,00,000 பேர் கூடி இருந்தா அது செய்தி இல்ல. திருச்சி மக்கள் பார்த்தாங்கல்ல விஜய் வந்தத. விஜய் 20 லட்சம் பேர் சமூக வலைதளத்தில் லைவா உட்கார்ந்துருந்தான். அதெல்லாம் பார்த்தோம் நாங்க. ஆனால் என்ன பேச போகிறார்? திராவிட இயக்கத்தை வீழ்த்தக்கூடிய போர் வாளா இல்லையா? வாழ் கருணாநிதியால் இப்படி பல திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பை உடைக்க போகிற பெரிய சுத்தியலா சம்மட்டியா விஜய்? என்ன இல்ல அதுதான் சொல்றாரு விஜய். இது வரைக்கும் வெளியே வரமாட்டான், இவன் பேச மாட்டான்னாங்க. அந்த வெளியே வந்துட்டு இப்ப எல்லாம் புலம்புறாங்க, கதறாங்க, அல்றாங்க. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த முப்புரம் விழா அறிக்கையை வந்து சுட்டி காட்டி பேசுறாரு, எல்லாத்துலயும் அழுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு 75 வயது முதியவர் இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச கட்சியே திமுக. மரணம் அடைகிற பொழுது சுடுகாட்டில் என்ன குடி பறக்கும்? திமுக. இதுதான் திமுக, இதுதான் அண்ணா திமுக, இதுதான் கம்யூனிசம். சரி, உன்னுடைய கொள்கை என்ன? யாரை எதிர்த்து உன்னுடைய அரசியல்? திமுகவை எதிர்த்து உன் அரசியல்னா திமுகவை நீங்க விக்கிரவாண்டி கூட்டத்தில் பொன்முடிய சி.வி. சண்முகம் 2 பேரும் திமுக அண்ணா திமுகவுடைய இரும்பு தூண் இல்லையா? 2 பேருடைய வளர்ச்சி, 2 பேரும் மக்களால் எத்தனை புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஆதரிக்கப்படுகிறார்கள். விழுப்புரத்திலேயே நின்று தோத்து போயிட்டாரு சி.வி. சண்முகம். அண்ணா திமுகவில் பதவி தூக்கி எரியப்பட்ட திமுக. இந்த ஹிஸ்டரி பேசியிருந்தீங்கன்னா 5 மாவட்டம் சி.வி. சண்முகம் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், பொன்முடி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அதை பேசாம துண்டிச்சீட்டு எழுதி வச்சு அதே மதுரை இதே துண்டிச்சீட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீ நின்று உன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கணும். அங்கே போவே இல்லை. திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக பின்வாங்கிருச்சு, நீயும் பின்வாங்கி விட்டாயினா உன்னுடைய இதுதான். நீங்க யுத்தம் என்பது சமரசம் இல்லாதது. பெரியார் சமரசமே செய்து கொள்ளாமல் யுத்தம் நடத்தினார். அதனாலதான் பெரியார் இன்னைக்கு பெரியாரா இருக்கார். சமரசம் அப்ப செய்து கொண்டிருந்தால் பெரியாரை யாரும் பேசவே மாட்டான். உன்னுடைய போராட்டம் என்பது திமுகவை எதிர்த்து, திராவிட இயக்கங்களை எதிர்த்து. சமரசம் இல்லாத யுத்தமா அது? நீ இப்ப நீ பேசுறா, எவனும் காதலியே வாங்குறது இல்லையே. இல்ல யாருமே கேட்கலையா பேசுனத? சாரி, நீங்க பேசுவதை நான் பேசுவது அல்ல. லட்சக்கணக்கான பேர் கூடுகிற கூட்டம் என்ன கருத்தை எடுத்துக்கொண்டு போனா? பெரிய மக்களுடைய காசை விக்கிரவாண்டியில பல ஆயிரம் கோடி எப்படி சொத்து சேர்ந்தது? யாருக்கு? பொன்முடிக்கும் சி.வி. சண்முகம் எப்படி சேர்ந்தது? இதுதான் செய்தி. திருச்சியில அன்பில் மகேஷ் நேரு எப்படி காவேரி மருத்துவமனை பல ஆயிரம் கோடி, அமெரிக்காவில் எப்படி பண்ணை 1000 ஏக்கர். இந்த செய்தி இதுதான் செய்தி. பட்டா சிட்டா அடங்களோட விஜய்க்கு இருக்கிற நெட்வொர்க்கில் எடுத்து போட்டிருந்தா அதுதான் இந்தியா பூரா செய்தி. அதெல்லாம் இல்லை. தெருப்பேச்சு நம்ம சைதை சாதிக்கு பேசுகிற போல பொத்தாமதுவாக பேசிட்டு போனேன்னா அதாயா பேச்சு? அப்போது உங்கள்கிட்ட ஸ்டஃப் இல்லை, எழுதி கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை, உனக்கு அதை எடுக்கக்கூடிய தகவல் அறிவு இல்லை. இதுதான் நீங்கள் எம்ஜிஆர்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை ஒரு ஊருக்கு போய் பேசினார்னா எம்ஜிஆர் கேட்பார், ஏண்டா துண்டு பீடி குடிச்சவனுக்கெல்லாம் எப்படா 3 மாடி பில்டிங் வந்துன்னு கேட்பார். அந்த பேரை சொல்லி கேட்பார். அதுதான் செய்தியாகும். பார்க்குறவங்களாம் 3 மாடி பில்டிங் வச்சுருக்கான பழைய துண்டு பீடி, ஒரு பீடியை குடிச்சிட்டு அணைச்சி வச்சுக்கிற சோப்பில், அதுதான் பேர் துண்டு பீடி. இப்படியா எம்ஜிஆர் திமுகவை கணக்கு கேட்டார். கணக்கு கேட்பேன், எப்படி திமுக கொள்ளையடிச்சுன்னு திமுகவை 5 ஆண்டு காலத்தில் 72 to 77 எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தார். திமுக மேடைகள் பூரா எம்ஜிஆர் எந்த ஊருக்கு போறாருன்னு பயந்துக்குவாங்க. எம்ஜிஆர் அவர்கிட்ட எந்த கரப்ஷன் இல்லை,
சம்பாரிச்சு பூரா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இப்ப வர வர ஒவ்வொன்னா பண்ணுவாருல்ல. எங்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகி போச்சு கட்சி தொடங்கி. ஆமா, 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. ஆமா, 2 வருஷத்துக்கு 720 நாள் ஒண்ணுமே பேசாம. இப்பதான் சனிக்கிழமை மாதிரி, சனிக்கிழமை யார் வருவா? சனீஸ்வரன் வருவார். சனிக்கிழமை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல சார், சனிக்கிழமை அவர் பேசி முடிச்சாருன்னா ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் பொருளா அவர் ஒரு விவாதம் ஏற்படுத்தவே இல்லையா? என்ன விவாதம் ஏற்படுத்திருக்கு? இவர் திருச்சியில கூட்டம் போட்டு நேருக்கு எந்த பயம் இல்லை, மகேஷ் பொய்யாமொழிக்கு எந்த பயம் இல்லை. அப்ப யாருக்கு பயம்? பிஜேபிக்கு எந்த பயம் இல்லை, அதிமுகவுக்கு எந்த பயம் இல்லை, யாருக்கும் எந்த பயம் இல்லை. இல்ல ஒட்டுமொத்த பார்வையை தம் பக்கம் திருப்புறாருல்ல விஜய். ஏங்க விஜயகாந்த் திருப்பாத கூட்டமா? சொல்லுங்க. இதே கூட விஜயகாந்த் கூட்டத்தை திருப்பினாரா இல்லையா? இல்ல சார், இந்த கூட்டம் விஜய் அரசியலுக்காக வர்ற கூட்டம். அவருடைய அரசியல் கட்சி தலைவரா அவர் வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, அப்ப கூடுற கூட்டம். இதே கூட்டம் மத்தவங்களுக்கு கூடுறதுக்கும் விஜய் கூடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார். இது அரசியலுக்காக கூடுற கூட்டம் இல்ல. விஜயகாந்துக்கு இதை விட அதிகமா கூட்டம் கூடிச்சுங்க. விஜயகாந்த் நடிகராக கூட்டம் கூடிச்சு. நாக்க துருத்தி சண்டைக்கு போகக்கூடிய ஆள் யாரு? விஜயகாந்த். விஜயகாந்தனுடைய தில்லுல 10% கூட இல்லை விஜய்க்கு. 10% கூட இல்லை. விஜயகாந்துடைய தில்ல நீங்க மதிக்கணும். எங்க சட்டசபையில் நான் நேரம் பார்த்தவன். கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இருந்தார் சின்னசாமி. அவர் தொழிற்சங்கவாதி. அவர் தான் சொல்றாரு, ஏய் குடிகாரா உட்காருனாரு. தொலைச்ச விட தொலைச்ச உன்னைய நாக்க துருத்திட்டு இப்படி பேசினவர். நீ வெளியவா உன்னை பார்த்துக்கிறேன். யாரு? விஜயகாந்த். ஜெயலலிதா மிரண்டு போய் உட்கார்ந்துருந்து பக்கத்து உட்கார்ந்த துரைமுருகன் இப்படியே பார்த்தார். என்னடா நடக்குது? சட்டசபையே அதிர்ந்து போனது. தொலைச்சிரு. இது இயல்பா வர்றது. பெரியாரத்தான் சொல்லுவான், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தைகளும். அந்த கிழவன் சொன்னதுதான். அது எங்க இயற்கையா வரணும். அதே போல விஜயகாந்த். நீ அதெல்லாம் வரலாறு மறக்கவே முடியாது. விஜய் அப்படி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு பிடி, அதாவது செல்வகுமார் தலைவா படம், அந்த அம்மா எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருச்சு. தயாரிப்பாளர்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்போ அந்த அம்மா பயந்து பார்க்க போறாரு. எங்க? கொடநாடு. அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொடநாடு போறாரு. கொடநாடு போன பிறகு அந்த அம்மாவுக்கு கேட்டே திறக்கல. கேட்டே திறக்கலைன்னு அதோட அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி, அது என்ன சொல்றான்? சோடுதாவ் அந்த பக்கம் போய ஓரமான இல்லையா, வழியில் நிற்காத. யார் சொல்றான்? 200 கோடி சம்பளம் வாங்குற இந்த விஜய 20,000 சம்பளம் வாங்குற ஓம் பகதூர் நேபாளி, சோடுதாவ் அந்த பக்கம் போ, இப்படி சொல்றான். ஒன்றும் பண்ண முடியும். உன்னுடைய வீரம் எங்கே? விவேகம். நீ உண்மையாவே வீரம் உடம்புல ஓடிச்சுன்னா அங்கேயே பஞ்சாயத்து வச்சிருக்கணும். எங்க? கொடநாட்டுக்கு. எவ்வளவு ஒரு தலைவனாக இருப்ப தெரியுமா நீ? எவ்வளவு ஒரு நம்ம என்ன வர சொல்லிச்சியா? 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்த கொடநாட்டுக்கு. என்ன அந்த அம்மா பார்க்க மாட்டேங்குது. என்னை அவமானப்படுத்திருச்சு. என்ன காரணம்? நானா தேடி வந்தேன். தமிழ்நாட்டுடைய நீங்க தலைவர், எனக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். என்னை ஏன் இன்சல்ட் பண்றீங்கன்னா மீடியா பூரா வா கேட்டிருந்தா அந்த அம்மா எங்க வந்திருக்கும்? வீதிக்கு வந்திருக்கும். விஜய், நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை நான் சந்திப்பதற்கு விரும்பினேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டேன், ப்ரெஷர் சுகர் ஏறிடுச்சு, அதனால நீ எனக்கு தெரியாது, 1 மணி நேரம் தூங்கிட்டேன், பார்த்தா நீ வெளியே நிற்கிற, வா தம்பி வா, இப்படி சொல்லியிருந்தா நீ எவ்வளவு பெரிய. இதெல்லாம் வரலாற்று பதிவாயிருக்குமா இல்லையா? சரி, சேட்டலைட்ல பதிவாயிருக்குமா இல்லையா? பயந்து நடுங்கி ஓடி வந்து வீட்டில் பூந்துட்டு பிடி செல்வகுமார் போய் சொன்னாராம், அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு 25 கோடி ரூபாய் செலவு கொடுத்துட்டு அந்த படத்தை நம்ம வாங்கி ஒரு கை பார்ப்போம். பிடி செல்வகுமார் சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னார், ஐயோ அதெல்லாம் பண்ணிடாத. வீர திருமகன் விஜய் என்ன சொன்னார்? ஐயோ அந்த நம்மளால இருந்தெல்லாம் நம்மளால அரசியலே பண்ணிட முடியாது, ஒழிச்சிடும், தொலைச்சிடும். பதுங்கி கொண்டவர் தான் இந்த இன்னைக்கு மக்களை சந்திக்கிறக்கா வர்றார். கடலூர் சந்திரசேகர் தான் அடிக்கடி சந்திக்கிறார், மக்களை சந்திப்பதை விட. அப்போ அரசியல் எதுங்க வேணும்? வீரம் வேணும், விவேகம் வேணும். அவரை பேச விடாம தடுக்கிறாங்க, அவருக்கான நேரம் கொடுக்கறது இல்ல. யாரு நேரம்? புஷி கொடுக்கலையா? இல்ல, அவரே ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அவருதான் காவல்துறை தடுக்குது, இந்த அரசாங்கம் என்னை பேச விடாம தடுக்குது அப்படின்ற. இதெல்லாம் ஊமா சாக்குங்க. இதெல்லாம் அரசாங்கம் டிஜிபி வந்து பேச தடுத்து மைக்கு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி 50,000 பேரை தட்டி வச்சிருக்க, இது சட்ட ஒழுங்கு இல்லையா?
யாருக்கு பூச்சுத்துறீங்க? 50,000 பேர், எத்தனை பேர் போகிற விமானம்லாம் பொழப்பு கட்டு போச்சு. கரெக்டான நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தைய ஏர்போர்ட்டுக்கு போவான், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வருவான். உன் கூட்டத்தை பூரா போய் அங்கே போய் சேர்த்து நிறுத்துவது இது சட்டம் ஒழுங்கு இல்லையா? இதுக்கே விஜய்க்கு 2 குண்டாஸ் போட்டிருக்கணும், சந்திரசேகருக்கு 1 குண்டாஸ். ஏங்க எவ்வளோ பேருங்க பொழப்பு கட்டு போச்சு? விமான நிலையம் போகிற அத்தனை பேருக்கும் விமான நிலையத்தில் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற இடம் உருவாக்கப்பட்டதுன்றீங்களா? செயற்கையாக உருவாக்கப்பட்டது. நான் நேரடியாக அடிச்சு சொல்றேன். சினிமாக்காரன் போல இப்படித்தான் இருப்பான். சினிமாக்காரன் போல மக்களை பத்தி கவலை இல்லை. நீங்க நான் ஒரு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு ஸ்கூல்ல ஷூட்டிங் நடக்குது, நான் கண்ணால பார்த்தது. இந்த சென்னையில தான் பார்த்தேன். ஒரு பாம் பிளாஸ்ட் செயற்கையை உருவாக்கி குழந்தைகளும் அந்த பயந்து ஓடணும். அப்போ அந்த ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூலு, ஏதோ 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து ஒரு சினிமா கம்பெனி எடுக்கிறான். எடுத்தா குழந்தைங்களை சிரிச்சிட்டு போகுது. அது என்ன சினிமா ஷூட்டிங் தானே அது? இந்த சீனை எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? 10 பேர்ட்ட பெரம்ப கொடுக்குறான். 10 பேர்ட்ட பெரம்பு எதுக்கு? அடிக்கிறது. குழந்தைகள் அடி ஆள் ஓடுது, அது ஷூட் பண்ணுறான். இதுதான் சினிமாக்காரன். குழந்தைகளை அடிக்கிற மாதிரி செயற் அடிச்ச குழந்தைகளை அடிய வேண்டி ஓடுதுங்க. என் குழந்தை அங்கே படுத்து அன்னைக்கே ஸ்கூலை இழுத்து பூட்டியிருப்பேன். ஸ்கூலை இழுத்து பூட்டியிருப்பேன். நான் ஒரு 20 வருஷம் முந்தைய நடந்த கதை. இதுதான் சினிமாக்காரன். குழந்தைகளை பெற்றோர்களுக்கு தெரியாமல் பாம் அடிக்கிற மாதிரி அது குழந்தைல குச்சியில் அடிக்கிறான். முதல்ல சிரிச்சிட்டு போகுதுங்க. இதுதான் சினிமாக்காரன். நான் திரைப்பட அரசியலுக்கு திரைப்படக்காரரே வரக்கூடாதுங்க. நம்ம பிரிச்சு பார்க்கலாமே சார். அவர் சினிமா முடிஞ்சிருச்சு, கரியர். அடுத்து இப்போ பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல, சினிமா இன்னும் முடியல. சினிமா அரசியலா போயிட்டு இருக்கு. சினிமா அரசியலா சினிமாக்காரன் பிரிச்சு எடுக்கவே முடியாதுங்க. அவன் செயற்கையாக்கப்பட்டவன். நீங்க இல்ல சார், வெளியே வந்தா இல்ல அவரை சூழ்ந்துருவாங்க சார். எல்லாரும் சூழ்ந்துருவாங்க கூட்டம் சார். ராமராஜனை சூழாத கூட்டமா சார்? சொல்லுங்க. கரகாட்டக்காரர் ஓடுன பிறகு 25 தயாரிப்பாளர் கோடிகளை வச்சுட்டு சார் உனக்கு எனக்கு நின்னா அடுத்த முதலமைச்சரே நான் தான். யாரு? ராமராஜன். நடந்ததே இல்லையா? இதெல்லாம் வரலாற்றில் பார்த்துருக்கேன் சார். எத்தனை வரலாறுகளை பார்த்துருக்கேன் சார். ஈழத்தில் நடந்த புரட்சிகளையும் நான் பார்த்துருக்கேன். போட்டை போய் பார்த்துருக்கேன். இந்திய ராணுவம், இலங்கை ராணுவம், இந்திய நேவி, இலங்கை நேவியை கல்ல மண்ணம் தூவிட்டு போய் பார்த்துருக்கோம். இதை பார்க்காத வரலாறுகளே இல்லை. அப்போ ராமராஜன் சொல்லுவாங்க, எங்க யார்கிட்ட பேசிட்டு? சிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. 100 நாள் கரகாட்டக்காரர் ஓடிச்சு. அவர் சிஎம்மாவே கற்பனை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா கூப்பிட்டு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இந்த பல வரலாறுகளை பார்த்துட்டு தான் விஜய் வரலாறுக்கு வந்திருக்கோம். ஏதோ புதுசா விஜய் வரலாறுலாம் நம்ம புதுசா பார்க்கல. எம்ஜிஆர் வரணும்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும்னா காலையில் 2 மணிக்கு வருவார். அது வரைக்கும் மக்கள் அப்பெல்லாம் வண்டி வாகனம் கிடையாது, எல்லாம் மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியில கட்டிச்சோரை கட்டிட்டு குழந்தை குட்டியோட வந்து பார்த்துருப்பான் எம்ஜிஆருக்காக. நைட்டு 12 மணிக்குனா காலையில 2 மணிக்கு காத்திருந்த கூட்டமெல்லாம் அல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம். நீங்க 5 வருடம் கழிச்சு நம்மளோட இருக்கத்தான் போறோம். ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஒன்னும் போய் சேர மாட்டோம். சரி, விஜயுடைய கதியை பாருங்க. விஜயகாந்துடைய கதி என்ன கதை? 0.5%, 1% ஓட்டுக்கு மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கடைசியில மிஞ்சிற நடிகை யாரு? விஜயகாந்த் தான். 14% நடிகனுடைய வரலாறு இன்னைக்கு 0.5%, 1%க்கு வந்துருச்சு. இதே போன்று விஜயனுடைய வரலாறு 0.5%, 1%க்கு வந்து அரசியல் கட்சியே இல்லாமல் இப்ப ராமராஜ நளினி கூட சேர்த்திக்கல. யார் சேர்த்திக்கல? நளினி கூட 5 கோடி ரூபாய் கொண்டு வாஜ்பாய் தரப்பில் கொடுக்குறாங்க. இந்த 5 கோடியை வாங்கிட்டு வாஜ்பாய்க்கு ஓட்டு போடணும். அந்த அம்மா பாக்குது, 5 கோடிக்கு எத்தனை படத்தரா நடிக்கிறது? எத்தனை மார்வாடிட்ட அட்வான்ஸ் வாங்குறது? நளினிக்கு இருக்கிற கோபம். எத்தனை மார்வாடிக்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறது? அப்போ இதை வச்சுட்டு நீ ஓட்டை மாத்தி போடு. ராமராஜன், என்னுடைய அம்மாவுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன். அம்மாவுக்கு துரோகமே, எடுத்துட்டு போங்கடா 5 கோடிய. ஓட்டு போடலை. அப்படியான நடிகன் தான் ராமராஜன். இப்ப என்ன பண்ணிருக்காரு? ஒரு 10க்கு 10 ரூம்ல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. பல வரலாறுகளை, வரலாற்றின் குப்பை தொட்டியில எத்தனையோ மணிமகுடங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் கிடந்திருக்கு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தினா அந்த இளைஞர் நிற்பான். இல்லைன்னா எங்க போவான்னு தெரியாது. இல்ல அந்த அந்த ஆர்வம் உள்ள கூட்டமா இல்ல 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 அரசியல். நீங்க விஜயை சுத்தி எந்த தத்துவ கம்யூனிச தத்துவத்தை கொண்டவன்,
இல்ல திராவிட இயக்க தத்துவத்தை கொண்டவன், நீதி கட்சி வரலாறு, அப்படி யாரையுமே காணாம. இல்ல சார், எங்க கிட்ட கொள்கை என்னன்னு கேக்குறவங்க கொள்கையற்ற கூட்டத்தை உருவாக்குறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்களே, நீங்க கொள்கைன்னு பேசி திரைமறைவுல பிஜேபியோட எல்லாம் உறவாடிட்டு இருக்கீங்கன்னு திமுக குற்றச்சாட்டு. ஆனா எங்க கூட்டம் எல்லாம் வந்து சரியான கூட்டம் தான்றாரு அவர் விஜய். ஏங்க, அதாவது இந்த கூட்டம் சரியில்லைன்னதாயா உண்டு அந்த கூட்டம் உன்னை நம்புது. சரி, அந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்காக கொள்கை இருக்கு. அவன் திமுக என்னைக்கு மாத்தியே போட மாட்டான். சரி, அந்த பக்கம் அண்ணா திமுக இவனும் மாத்தியே போட மாட்டான். இவங்களும் மாத்தி போட மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த கூட்டம் அப்படி. நீங்க செந்தில் பாலாஜி தான் சொன்னாராம், தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இந்த பட்டியல செந்தில் பாலாஜி. ஏண்டா இவனுக்கு ஏண்டா பூத்து வரைக்கும் போக விடுற? கட்சிக்காரன் சொன்னது. பூத்து வரைக்கும் இங்கே அமைச்சிரு. எங்க ரசிகர் மன்றத்தில் அமைச்சிடுறா. கரூர் மாவட்டத்துல விஜய் பிறந்த நாளுக்கு அத்தனை சப்ளை சர்வீஸ் யாரு? செந்தில் பாலாஜி. பாலாஜி செந்தில் தான் ஒரு பேரு, பாலாஜிக்குன்னு சேர்த்துக்கிட்டது. எது திருப்பதி பாலாஜி பேரை சேர்த்துட்டா பாலாஜி பேர் ஆயிரம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்க. செந்தில் என்ன சொன்னாரு? இவனை ஏன்டா பூத்து வரைக்கும் விடுறீங்க? எங்க பூத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் கூட்டம் 50,000 1 லட்சம் 50,000 1 லட்சம். எங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற விஜய் ரசிகர் மன்றம் பூரா இந்த வருஷம் விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாடி கூத்து குடி கும்மாளமா யார் பணம்? செந்தில் பாலாஜியோட பணம். இவனை இங்கே அமைச்சிரு. எல்லாத்தையும் கூப்பிட்டாப்பா பிறந்தநாள் கிராண்டா கொண்டாடுங்க, இந்த ஆளுக்கு 50,000 1 லட்சம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி. அதுதான் செந்தில் பாலாஜி. அதுதான் செந்தில் பாலாஜிங்கிற சேர்த்துக்கிற அவர் இயற்பெயர் செந்தில் தான். செந்தில். அப்போ பல மாவட்டங்கள்ல பல செந்தில்கள் இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜிகள் இருக்கிறாங்க. நேரு பார்த்துட்டே இருக்கார் எல்லாத்தையும். அப்படியா விஷயம்? நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏமாந்தா நேரு யாரை விலைக்கு வாங்கிடுவார்? ட்ரம்ப்பையே பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ட்ரம்ப் மாளிகை நியூயார்க்கில் இருக்கான், பெரிய ட்ரம்ப் டவர், நேரு டவர். எங்க பக்கத்தில் ஒரு 5 கிரவுண்டை வாங்கி நேரு டவர் மேலே ஸ்டாலின் படத்தை வச்சிருவார். ட்ரம்ப் யார் படமே அது? ரஷ்ய ஸ்டாலின் தான் நான் பார்த்துருக்கேன். இது கேள்விப்படு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த பில்டிங் கட்டது நேரு. இல்லையா நேரு இந்திய தலைவர். இப்படி விஜய்க்கு திருச்சி என்ன கொடுக்க போறான்னு பாருங்க. விஜய் ரசிகர் மன்றம் அத்தனை பேரும் இந்த கொள்கை தெரியாத கூட்டம் எங்க பர்ச்சேஸ் பண்ணப்படும்? திமுகவால் பர்ச்சேஸ் பண்ண சார். கொள்கை தெரியலன்ற விமர்சனத்தை ஆழமா வைக்கிறோம்ல அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய அரசியல் எல்லாமும் விஜய். டிவிகே, தமிழக வெற்றி கழகம், விஜய் தான் எல்லாமுமே அப்படின்னு நிக்கிறாங்க. எம்ஜிஆர் தான் எல்லாமே நின்னாங்கல்ல ஒரு கூட்டம், ஆமாவா? கலைஞர் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு கூட்டம் நின்னாங்களா இல்லையா? ஜெயலலிதா தான் எல்லாமே நின்னாங்களா? ஏன் விஜய்னு எல்லாமே நிக்கிற ஒரு கூட்டம்? என்ன காரணம்னா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா 3 பேருமே நீங்க செயல், அதுதான் உண்மையான வார்த்தை. சரி, செயல். ஜெயலலிதான்னு எடுத்துட்டீங்கன்னா சங்கராச்சாரியார் கைது, ஆமா, வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ப்பு. நீங்க ரெண்டையும் வரலாறுல எப்ப தோண்டினாலும் அதை யாரும் அழிக்கவோ மறைக்கவோ முடியாது. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஓரமா போடுங்க. ரெண்டும் டெல்லிக்கு ஜெயலலிதா போறாருன்னா டெல்லி என்ன ஆகும்? கற்பனை பண்ண முடியுமா? இப்படி ஒரு 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 பொம்பளை இருந்தா? இதுதான் ஒண்ணு. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் பல முறை இந்திரா காந்தியை காப்பாற்றியவர் கருணாநிதி. எங்க இண்டிகேட் சிண்டிகேட் உடைந்த பிறகு. அதே போல கருணாநிதி வளர்ந்த இடம் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. எனக்கு ஒரு திருப்பூர்ல ஒரு பெரிய கொள்கை தலைவன் பா பெரியசாமின்னு சமரசம் இல்லாத பெரியார் தொண்டன், அவர் என்கிட்ட சொன்னார். இறந்துட்டார். பெரிய தியாகி. பெரியார் சொல்லிட்டு அவர் கவுண்டர். அவர் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். சாதி மறுப்பு திருமணம் பண்ணுன்னு சொன்னார் பெரியார். அதனால கவுண்டர் எங்க போய் பொண்ணு கேட்டாரு? அருந்ததியர் காலனியில் போய் எப்போ எனக்கு பொண்ணு கொடுக்கலான்னு. அவங்க அண்ணன் தம்பி 6 பேர். கவுண்டரை, நீ என் ஜாதி பிள்ளைய கட்டிட்டு போனீங்கன்னா உன் அண்ணன் தம்பியில் அவன் என் வீட்டை கொளுத்தி விட்டுருவானுங்க. அடா பாவிகளா! கடைசியாக சாணார் வீடு, இப்போ நாடார் வீட்டு பொண்ணை கட்டினார். அந்த தியாகி சொன்னார், நான் பால் திமுக ஜெயிச்சு 67ல் டெல்லியை பார்க்கணுன்னு போனேன். கருணாநிதி படத்தை வச்சுருந்தேன். எதில்? சோப்பில். என்ன தீவிரவாதிகள் பிடிச்சி ஓரம் தள்ளி விட்டானுங்க. பிடிச்சி கொண்டு என்ன இவனுக்குலாம் தீவிரவாதி யாரு?
69 அண்ணா மறைந்த பிறகு தனிநாடு கேட்டது கருணாநிதியை பார்த்து இதான் தீவிரவாதி தலைவனுக்கு கூட்டம் படத்தை பார்த்து பதறிட்டானா யார் செக்யூரிட்டி இவனுக்கு ஏதாவது இவனுக்கெல்லாம் வெடிகுண்டு பார்ட்டி தீவிரவாதின்னு முடிவு பண்ணிட்டானா. அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, செக்கு வேட்டி கிட்டி சட்டியெல்லாம் அவுட். இதுதான் அதுக்கு பிறகு கருணாநிதி காணாமல் போய்விட்டார். அதே போல் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு மனிதாபிமானி. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் ஈழத்தில் பிரபாகரன் அதிபராக இருந்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத ஒரு பெரிய வரலாறு இருக்கு. விஜய்க்கு இது வரைக்கும் வரலாறு அப்படி அவர்தான் வாகை சூடும் வரலாறு. எப்பா 2 வருஷம் ஏங்க பிறக்கிற குழந்தை 2 வருஷமா நடக்கவே இல்லை, பேசவே இல்லை, கையை காலு சூம்பி போய் சப்பானியா இருக்குன்னா இல்லைங்க, அது 2 வருஷம் கழிச்சு அது அடுத்து இந்த குழந்தை யுத்தத்துக்கு போயிடணும். சில சர்வேக்கள் எடுக்கக்கூடியவங்க எல்லாம் 2 வருஷம் இருங்க 35% வரைக்கும் ஒரு தொகுதிக்கு இருக்கு வாக்குகள் அப்படின்ற சில தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை நான் வெரிஃபை பண்ணல, அவங்க சொல்றதை அப்படியே நான் கேள்வியா வைக்கிறேன். 20-30% எல்லாம் வாக்குகள் இருக்கு விஜய்க்கு அப்படின்றது பெரிய ஒரு நம்பர்ஸா இல்லைங்க. 70% தான் போலாகுது. ஆமா, இவருக்கு 30 வந்து 40 தான் எல்லா கட்சிக்குமா. நீங்க எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா பத்தி சொல்றீங்க. விக்கிரவாண்டி தேர்தல் ஏங்க நிக்கல? சட்டமன்ற இல்ல 2026 அதாவது நேர பஸ் பிடிச்சி அங்க போய் இறங்கிறதா இல்ல, அவரு முடிவு பண்ணிட்டார் சார். நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே சரக்கே இல்லையே சார். சரக்கே இல்லாம எப்படி சட்டமன்றத்துக்கு போவீங்க? சரக்கு வேணும்ல. எம்ஜிஆர் போய் எங்க நின்னாரு? 72ல கட்சி ஆரம்பிச்சாரு, 73ல திண்டுக்கல்ல இறங்கினாரு. காமராஜர் உயிரோடு இருக்காரு, கருணாநிதி இருக்காரு, எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாரு. மாயத்தேவை ஜெயிக்க வச்ச பிறகுதான் கருணாநிதி 3வது இடத்துக்கு போயிட்டார். காமராஜர் பிரச்சாரம் பண்றாரு. காமராஜருக்கும் எம்ஜிஆருக்குமான சண்டை அது. விஜய்க்கு விக்கிரவாண்டியில் நின்ன விக்கிரவாண்டியில திமுகவை எதிர்த்து பொன்முடி எதிர்த்து நீ அரசியல் நின்று ஒரு பெரிய உன்னுடைய வெற்றியை நீ தீர்மானிச்சிருந்தீங்கன்னா உன்னை ஏற்றுக்குவோம். பயந்து பின்னங்கால் பிழதையில் பட ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். உன் காரில் போய் அங்கே உள்ள செக்யூரிட்டி விட மாட்டான். அது வல்ல முதலமைச்சர் நாற்காலி. ஜெயலலிதா சட்டையை சீலையை மூடியெல்லாம் பிடிச்சி இழுத்து உடைச்சி சின்னாபனப்படுத்தின பிறகு ஜெயலலிதா வந்தால் முதலமைச்சராக வருவேன். வைராக்கியம் அங்கே கூட போச்சா இல்லையா? எம்ஜிஆரை மேலும் செருப்பில் போட்டு அடித்தாங்க. திமுக உடைந்த பிறகு, திமுக இருந்து வெளியேறின பிறகு அந்த பால்கனிலேருந்து எம்ஜிஆர் மேலே செருப்பு வீசினாங்க. எம்ஜிஆர் சொன்னார், நான் வர்றேன், முதலமைச்சராக வருகிறேன். வந்தார். இப்போ நீங்கள் அப்படி எந்த விதமான உங்கள் மீது தாக்குதலோ இல்லை நீங்கள் தாக்குதல் தொடுக்கக்கூடிய எந்த ஆவேச பேச்ச ஒன்றுமே இல்லை. எழுதி கொடுக்குறவனுக்கும் அந்த ஆவேசம் இல்லை, பேசுகிறவனுக்கும் ஆவேசம் இல்லை. இந்த சினிமா மாசை வச்சு எத்தனை ஆண்டு காலம் ஓட்ட போறீங்க? இந்த சினிமா எம்ஜிஆர் சினிமா மாசம் என்ன ஆக்குனாரு? அரசியல் ஆக்குனார். சரி, அண்ணாவை முதலமைச்சர் ஆக்குனார். இவர் ஏதோ பண்ண போறாரே சார், அதான் நான் கேட்கல. இல்லைங்க, இப்படி இன்னும் 10 வருஷம் ஆகட்டும், ஏதோ செய்ய போறார், ஏதோ செய்ய இப்படியா என்னையா செய்ய அவருக்கே தெரியாது. இது அது நீங்க அதான் சார் நான் முதலே சொல்ல. அவருக்குமே அலைன்ஸ் வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க விஜய் தலைமையில் ஒரு அலைன்ஸ் உருவாக போகுது. டிடிவி தினகரன் மக்கள் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதிமுக முதலமைச்சர் ஆக வேண்டிய நபர் அவர். 25 ஆண்டு காலம் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜெயலலிதா இருந்து அந்த கட்சியில் இன்னைக்கு ஒரு எம்பியா இல்லை, ஒரு அமைச்சராக ஆக முடியல. 20 ரூபா நோட்டை காமிச்சிட்டு ஆர்கே நகரில் ஜெயிச்சு முதலமைச்சர் நாற்காலிக்கு சசிகலாவால் தயார் செய்யப்பட்ட டிடிவி தினகர இப்போ எங்கே இருக்காரு? அனாதை ஆனந்தன தெருவில் நிற்கிறாரு. அவர் தான் கூட்டு. சசிகலாவும் சேர்த்துங்க, ஓபிஎஸும் சேர்த்துங்க, அதோட சோழி முடிஞ்சுது. அதோட எடப்பாடியால் கழித்து போடப்பட்டவர்கள், எடப்பாடியால் விரட்டப்பட்டவர்கள், எடப்பாடியால் அவங்கெல்லாம் ஆளே இல்லைங்க. அந்த கட்சியை வெளியே போய் பல வருடமான இவர்களோடு கூட்டுனா உங்களுடைய நிலைமை எடப்பாடியோட கூட்டுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். சரி, எடப்பாடியோட கூட்டு சேர போறையா? எடப்பாடிகிட்ட முதலமைச்சர் கேட்குறேன், துணை முதலமைச்சர் கேட்குறேன். இதுதான் அரசியலை தவிர டிடிவிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிஜேபி தூக்கி வெளியே போட்டான். ஓபிஎஸை பார்க்கவே இல்லை. என்னை எப்படியாவது பாரியா நைனார் வாட்ஸ்அப்லாம் அனுப்புனேன், நீ என்னை பார்க்க இவரோட கூட்டணின்னா
இது வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஆக விஜய்க்கான வீரியமே இல்லை. எம்ஜிஆர் இருந்த வீரியம், கருணாநிதிட்டு இருந்த வீரியம், ஜெயலலிதாட்டு இருந்த வீரியம், விஜயகாந்த் இருந்த வீரியம் விஜய்கிட்ட 0.5% கூட இல்லை. நீங்கள் விஜய் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காய்ச்ச குளிர் வந்துடும். சரி, இப்போ உன்னை காமெடி பீஸாக பார்க்குறான். என்ன ஒரு கூட்டத்தை சினிமா ரசிகர் கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றேன், அவ்வளோ பேரும் பார்த்துட்டு சினிமாவுக்கு போயிடுறான். எங்கே போயிடுறான்? சினிமாவுக்கு போயிடுறான். இந்த கூட்டத்தை வைத்து பல கூட்டங்களை பார்த்து பழந்துன்னு ஓட்ட கட்சி தான் திமுக, அண்ணா திமுக. இல்ல சார், இந்த கூட்டம் என்ன அரசியல் நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட இருந்து சொல்லுங்க. என்ன அரசியல் எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட? நல்ல கேள்வி. அதாவது நான் உதாரணங்களை இந்த திராவிட இயக்கத்திலிருந்து எடுக்கிறேன். சரி, விஜயகாந்த் திமுகவை எதிர்ப்பதற்கு, அதிமுக எதிர்ப்பதற்கு 14% ஓட்டுவாங்க. ஆமா, அது பெரிய வாக்கு. நீங்க கம்யூனிஸ்டுகள் போய் எங்க உட்கார்ந்துருந்தாங்க? விஜயகாந்த் வீட்டில். விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கி திமுக அதிமுக மாற்றாக விஜயகாந்த் உருவாக்குனாங்க. 20% தான் திமுக அதிமுக வாக்கு வங்கி. இவர் எவ்வளவுக்கு வந்தாரு? 14% வந்தாரு. நீ கம்யூனிஸ்டுகளை நம்பி போனா சார், ஒரு நடிகரை நம்பி யார் போனா? கம்யூனிஸ்டுகளே போனா. ஷோ எழுதினார் தூக்கலக்கில், இதெல்லாம் தேராதுன்னு எழுதினார். ஆனால் 14% வருகிற பொழுது திமுக அதிமுக, திமுக தோத்தே போச்சு. அதிமுக 1.5% ஜெயிச்சுது. அப்போது விஜயகாந்த்னால ஒரு ஜர்க்கு இருந்தது, விஜயகாந்த்னால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை விஜய் உருவாக்குறாங்க. விஜய் யாராவது கம்யூனிஸ்ட் ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை காங்கிரஸ் ஏதாவது பேசியிருக்கா? இல்லை திரும்ப பேசியிருக்காரா? ஒண்ணுமே இல்லை. இல்லை, சின்ன சின்னதா விஜய் குறித்தான பார்வையை வெளிப்படுத்துறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட இப்போ சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் சொல்றாரு, யார் எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி கொடுப்பாங்களோ அவங்களோட நாங்கள் சேருவோம். இல்லை, அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். சோனியாவும் ராகுலும் இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்மேன்கெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இவர்களெல்லாம் தபால்காரர்கள். அது முடிவு பண்ண வேண்டியது யாரு? சோனியாவும் ராகுலும். இங்க இருக்கிற ஃபைனலா விஜய் கூட யாராவது ஒரு கூட்டணி வைப்பாங்கல்ல? யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. எடப்பாடி விஜயை பர்ச்சேஸ் செய்வார். அதுதான் வர்ற தேர்தலில் நடக்கும். விலை பேசுவதற்கு, விலை போவதற்கு விஜயகாந்தே காணாமல் போனதை போல விஜயம் ஒரு பெரிய விலைக்கு அதிமுக கூட்டணியில் சங்கமாவதை தவிர வழியே இல்லை. தனியாக நின்னா பல செந்தில் பாலாஜிகள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. அவர்களால் விஜய் என்ன பண்ணப்படுவார்? விலை பேசி வாங்கப்படுவார். நீங்க விஜய்க்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நானே தர்றேன். விமான நிலையத்துக்கு இடம் வேணுமில்ல? பரந்தூர்லாம் போக வேண்டியதில்லை. மணப்பாக்கத்திலே 400 ஏக்கரா நிலம் இருக்கு. இது கலெக்டர் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது 20 வருடத்திற்கு முன்பு. இந்த நிலம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா 100 ஏக்கர் நிலம் சபரீசனுடைய குடும்ப நண்பரான அண்ணா நகர் மோகனுடைய மகன் கார்த்திக் கட்டுப்பாடு இருக்கு. சரி, அந்த பகுதியில் 1000 குடும்பம் குடியிருக்கிறான். அதுக்கு பேர் எம்ஜிஆர் நகர். விமான நிலையத்தை ஒட்டி ஒரு காவா போகுது. காவா மேலே காவாயை பாலம் போட்டாலும் சரி, காவாயை நீங்கள் எங்கே செம்பரம்பாக்கத்துக்கு போகிற தண்ணி அது 300 ஏக்கர் என்பது சாதாரண நிலம் அல்ல. அதில் மிலிட்ரி ஒரு 100 ஏக்கரா வச்சுருக்கான். 400 ஏக்கர் நிலமும் கார்த்தியால் 20 ஆண்டு காலமாக ஆக்கிரமிக்கப்பட்டு மீனாட்சி சேம்பர் போன்ற பொருள் நிறுவனங்கள்லாம் அடிமாட்டு விலைக்கு அவர்களால் மிரட்டி வாங்கப்படும். இதற்கு அடியாள் வேலை பார்க்குறது யாருன்னா எம்ஜிஆர் வீட்டு தோட்டக்காரர் மகன் காமராஜ் தான் இப்போ அந்த பகுதி அதிமுக செயலாளர். யாரும் உள்ளே போக முடியல. 400 ஏக்கர் ஆக்கிரமிப்பு யாரால் பண்ணப்பட்டிருக்கு? கார்த்தியால் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ண போகிறாங்க அங்கே 400 ஏக்கராவில்? ஒரு வில்லா. அந்த வில்லாவுக்கு பேர் ரெட் பிரிக்ஸ், சிகப்பு செங்கல் வில்லா கட்டி 30,000 கோடிக்கு விற்பதற்காக 15 வருஷமா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடந்துட்டு. இதை 2 தாசில்தார் மர்மமாக செத்து போயிட்டான். இவ்வளவு மர்மம் நிறைந்த தொகுதி. ஆல் பார்ட்டி கட்டிங், அனைத்து கட்சி கட்டிங். யார் போனாலும் பல கோடிகள் கொடுக்கப்பட்டு அந்த நிலம் விமான நிலையத்துக்கு கொடுக்காமல் கலெக்டர் ஆர்ஜிதம் பண்ண நிலத்தை இவர்கள் கட்டுப்பாடு இருக்கு. நீ போய் போராடுங்க. பரந்தூர் போக வேண்டாம், மணப்பாக்கத்தில் போராடு.
பணப்பாக்க இடம் விமான நிலையத்தை ஒட்டி இருக்கு. விஜயால் இந்த விமான நிலையத்துக்கான இடம் மீட்டு கொடுக்கப்பட்டதுன்னு பெரிய சக்தி யாரு? திமுகவை சேர்ந்த அங்க எங்க அந்த இடத்த யாரு வாங்கினாலும் வித்தாலும் தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், பத்திரப்பதிவு அத்தனை பேருக்கு தெரியாம யாரும் விற்க முடியாது, வாங்க முடியாது. அந்த இடம் 1000 பேர் குடியிருக்கிற எம்ஜிஆர் நகர் இடம். நீங்க அந்த 1000 பேரை இப்போ வழியே இல்லை, அவன் போல வெளியேற்ற போறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா இருக்க இந்த 1000 ஏக்கர் நிலம் அபகரிக்க போகுது. 3 கிரவுண்டு வில்லா 3 கோடிக்கு விற்க போறாங்க. 30,000 கோடி வியாபாரம். இதை போய் மீட்டு கொடு. நீ விமான நிலையம்னா விஜய் தெரியும், அங்கெல்லாம் போவதே இல்லையே, இதை பற்றி பேசுவது இல்லையே. இது தெரியாதா? ஆதவரிச்சனாக்கு தெரியாதா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா? நிர்மல்குமாருக்கு தெரியாதா? புஷிக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். எங்க பிரச்சனை இருக்கான்னு திரும்பியே பார்க்கறது இல்லை. எங்க பிரச்சனை இருக்கோ, எங்க போராட்ட களமோ அங்கெல்லாம் திரும்பியே பார்ப்பதில்லை. கேரவன் வேணும்தான் அரசியல்லாம். இது போன்ற பல கூட்டங்கள் வந்துருச்சு. பல நடிகர்கள், சிவாஜி வந்தார், விஜய் வந்தார், விஜயகாந்த் வந்தார், சரத்குமார் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், பல நடிகர், ராமராஜா வந்தார். என்னவாகும் விஜய் அரசியல்? இதே போன்று நடிகர் பட்டியலில் இவரும் சில காலத்தில் வரலாற்றில் தேடப்படுகிற நபராகத்தான் போவாரே தவிர எம்ஜிஆரை போல முதலமைச்சர் நாற்காலிக்கான தகுதியான தலைவரே இல்லை, வீரியமும் இல்லை, விவேகமும் இல்லை. இவரை நம்பி சேரக்கூடிய எந்த கட்சியுமே இப்ப ஆள் இல்லை. நிறைய விஷயங்கள் திரு விஜய் அரசியல் குறித்தான உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.